1ஆம் தேதி ஆராதனை இல்லை என்றாலும் அது தழுவி கொஞ்சம் போவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அவர் உன் மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தருவார், நிறைவேற்றுவார். மகிழ்ந்து ஜீவனுடைய நாமத்திலே. அப்ப யாருடைய நாமத்தில் கொடியேற்றுவோம்? ஜீவனுள்ள நாமத்தில் கொடியேற்றுவோம். ஒரு அடையிலே சொல்லுவோமா? வேதம் தெளிவாக இருந்தாலும் வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அந்த 16 மட்டும் படிச்சிட்டியாமா? திருப்படி. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அன்பாய் இருந்தால். அப்ப நான் இறைவனிடம் நான் கேட்க வேண்டுமானால் எனக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காரு? கற்பனையை கை கொள்ளாம நம்ம என்னத்தை கேட்கிறோம்? எதை கேட்டாலும் கொடுப்பார். ஊழியக்காரங்களுடைய டைட்டிலே தான் எதுகடியா. 13வது வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அவரை செய்வார். அப்ப எப்படி இருக்குமா? நான் ஒரு காரியத்தை நான் கேட்டேன்னா அது இயேசுக்கு பிரியமா இருந்திருக்க வேண்டும். இயேசுக்கு பிரியமா இருந்தா அவங்க அப்பாவுக்கு பிரியமா இருந்திருக்க வேண்டும். அது சக்சஸ் ஆகும். எல்லாமே கேட்கிறோம். இப்ப என் பிள்ளை படிக்க மார்க் கம்மியாச்சு, அந்த பார்க்க நல்ல மார்க். அப்ப நான் செய்யக்கூடிய ஒரு காரிய தவறை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சங்கீதத்திலே படித்த மன விருப்பத்தின்படி நம்மளுக்கு செய்கிறவர் யாருக்கு? அப்ப மன விருப்பம்னா என் மனதுக்குள்ள யார் இருக்கணும்? நான் போட்டிருக்கேன், எதை தேடி எதை கேட்டு எதை கேட்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட எதை கேட்கிறோம்? எதை கேட்கிறோம்? எது தேவை? அதான் நல்லா படிச்சிருக்கோம். 13 படுங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின். அப்ப நீ கேட்கக்கூடிய ஒரு காரியம் யாருக்கு பிரியமா இருந்திருக்கணும்? இருக்கா? இப்ப புள்ள பாப்பா படிச்சிருக்கு, காலேஜ் சேர்ந்து, இது பிதாவுக்கு பிரியமா? இது பிரியமா? காலேஜ் படிக்கிறது பிரியமா? யாருக்கு யாருக்கு பிரியம்? என் மகன் படிச்சிருக்கா, டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடல், யாருக்கு பிரியம்? இறைவனுக்கு அல்ல, மனிதனுக்கு. அப்ப மனிதனுக்கு நான் பிரியப்படுவதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இன்னும் இறைவனை பிரியப்படுத்தல. அப்ப அந்த பாப்பா நான் எதுக்கு பிரியப்படுத்தி வளர்க்கணும்? அப்ப இயேசு எதுக்காக வளர்த்தாரு? இயேசு எதுக்காக வளர்த்தாரு? உலகத்துல அவரு நம்மளாட்ட ஒரு மனுஷனா பிறந்தாரு. எல்லாம் கொண்டாடுறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவர் எதுக்காக வாழ்ந்தார்? டிகிரி காலேஜ் முடிச்சாரா? இல்ல கல்யாணம் பண்ணாரா? இருக்க ஊழியக்காரன் கூட புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு எங்களுக்கு நல்ல வர இருக்கிறதுங்க. இது அங்க போட்டிருக்கா. அந்த நல்ல வரம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஒன்று இயேசுக்கு பிரியமா இருக்கணும், இயேசுனால பிதாவுக்கு மகிமையா இருக்கணும். இருக்கா? இல்ல கல்யாணத்துல ஜெபம் பண்ணுவானுங்க. அப்படி 6ஆம் தோட்டத்துல 7ஆம் தோட்டத்துல ஆமா நேம எதையோ சொல்லி என்ன செஞ்சிருவாங்க?
நல்லா மூக்க பிடிக்க பிரியாணி தின்னுட்டு போன வாரம் ஒரு கல்யாணத்தில் அப்படி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி பிரியாணி தின்னுட்டு. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் குமாரன் மூலம் பிதாவை நான் மகிமைப்படுத்துறேன். நல்லா கேட்டுக்கணும். என்னுடைய கேள்வி அதுதான். நான் எதை கேட்கிறேனோ அது கேட்கறது வந்து பிதாவுக்கு பிரியமா இருக்கணும், மகனுக்கு பிரியமா இருக்கணும். அப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்கோமா? அப்படிப்பட்ட காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன்னா, அப்ப அது சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப ஒரு காரியம் எனக்கு கிடைக்குதுன்னா, இப்ப பிள்ளைக்காக ஜெபம் பண்றோம். எதுக்காக? இப்ப எல்லாத்துக்கும் ஜெபம், எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணா ஜெபம், புள்ள பெற்றுக்கிறதுக்கு ஜெபம், புள்ள வரலன்னா பிள்ளைக்கு ஜெபம், அது வளர்ந்து அதுக்கு ஒரு ஜெபம், அது காலேஜ் போனா தன்னை தோறு அம்மா சொல்லிச்சு 2ஆம் தேதி வாரம் பிரதர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. எதுக்கு பாருங்க? இல்லை ஸ்கூலுக்கு போறாங்க. நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போறது பிதாவுக்கு பிரியமா இருக்குமா கேட்டோட அந்த அம்மா அப்படியே யோசனை பண்ணி, என்ன பிரதர் பேசுறீங்க? உனக்கு பிரியமா இருந்தா பெரியவங்களை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போமா, இது கடவுள் உங்களுடைய சன்னிதானத்தில் அதை செய்ய முடியாது என்று சொன்னேன். அந்த அம்மா என்ன செஞ்சு சொல்றது, நீங்க வேண்டாவாதம் தான் பேசுறீங்க. நான் வேண்டாவாதம் பேசுறேன், உண்மையை சொல்றேன். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, உண்மை தெரியல. உடனே நீங்க நேரம் ஜெபம், ஆண்டவரே நாளைக்கு பள்ளிக்கூட போறப்படி ஆசீர்வதி, நல்லா படிச்சு 400 800 850 எடுக்கணும். ஆனா நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மகனுக்கும் பிதாவுக்கும் பிரியமா இருக்குமா? அதான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் எதை வச்சு கேட்கிறேன்? காலைல ஏன் சொன்ன வேலைக்கு, வேலை இல்லைன்னா வேலைக்கு போறோம். யாரை நினைச்சிட்டு போறோம்? பிதாவை நம்பிட்டு போறோம், இயேசு நம்பிட்டு போறோம். குடும்பத்தை நடத்தணும். இதுக்கு ஊருக மாதிரி யாரை வச்சுக்கிறோம்? ஏசப்பா இன்னைக்கு போறதுக்கு போற இடத்துல நல்லா இருக்கணும், கை கால் உடையாம வரணும். ஏன்னா இது இது எது கை கால் உடையக்கூடாது. காசு வாங்கிட்டு பொட்டாட்டி கையில கொடுத்து கறி மீன் ஆக்கி நல்லா 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டா பிளஸிங். அதனால அவர் சொல்றாரு, சங்கீதம் 20:4 சொன்னாரு, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்து உன் ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவாரு. அந்த 21:2-3 படிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 21 கர்த்தாவே எது சொல்ற 21 சங்கீதம் 21:2 யாருடைய மன விருப்படிங்க? முன்னாடி நான் 20 படிச்சிருமா? நல்லா படிச்சீங்க. ஏன்னா வேதத்துல நிறைய காரியங்களை நான் இதை ஈரோட்டில் நான் பேசினேன். நான் படிமா 20 நாள் அவர் உன் மன, அதை பாருங்க சொல்றாரு, அவர் உன் மன விருப்பம். 21:2 சொல்றாரு, யாருடைய மன விருப்பங்க? நான் இன்னைக்கு என்னைக்காச்சும் அவருடைய மன விருப்பத்துக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன்? நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்ப என்னுடைய மன விருப்பம் யாரு? அப்ப என் மன விருப்பத்தை நான் யார்கிட்ட தீர்மானம் பண்ணிக்கிறவர்? 21:2 படிமா. அவருடைய மன விருப்பத்தின்படி படி நீ அவருக்கு தந்தருளி, என்னங்க நீ அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது. எப்ப தள்ளாம இருப்பாருங்க? நான் என்னை அவருக்கு அர்ப்பணிக்கணும். முடியுமா? ஒரு ஜெபம் பண்றப்ப எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஜெபம், கழுத குதிரை எல்லாத்துக்கும் செத்ததுல இருந்து போவாரு. இன்னும் நான் இன்னும் அவருக்குள்ள என்ன ஆகல, போகல. அப்ப எப்ப போவோம்? அண்ணன் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் எல்லாம் மேல்பாகத்தில் போகாம அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த பாப்பாவோட கீழே கொஞ்சம் முட்டாளா இருக்கு, அது மாதிரி கூட வாங்கியிருக்கோம். அவன் எப்படி வாங்கினா? நான் உனக்கு எல்லாத்தையும் ஆக்கியெல்லாம் போட்டு எல்லாம் வேண்டுதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, நீ இந்த மாதிரி வாங்கியிருக்கிய, கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்ப மாற்றனா இருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்க. அப்ப என்னுடைய மன விருப்பம் எப்படி இருக்குது?
அதான் என் நாமத்தினாலே எதை கேட்டீர்களோ, எதைன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஒரு மளிகை கடைக்கு போறோம், இல்ல ஒரு டீ மார்ட் போறோம்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பொருள் இருக்கு? லட்ச பொருள் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கிறோம். எல்லா பொருளையும் எடுக்கிறோமா? ஆனா இயேசுகிட்ட நிறைய பொருள் இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாத பொருளை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தேவையில்லாத பொருளை எடுத்துட்டு வந்துடுறோம். அப்ப அவர் தான் சொல்றாரு. அதே பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என்ன சொல்றாங்க? எந்த நாள்ல? எந்த நாள்? என்ன கேட்டோம், எல்லாம் சொன்னோம். எந்த நாள்ல கேட்க மாட்டோம்? அந்த நாள் எப்போ வரும்? இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாகும். இக்கட்டான சூழ்நிலை, அதுதான் 22 சொல்றாரு. அதுல படிங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அப்ப எப்படி இருக்கு? நான் துக்கம் அடைஞ்சு ஜெபம் பண்றதுக்கும் செழிப்பா இருந்து ஜெபம் பண்றதுக்கும் நிறைய உண்டு. அப்ப எப்படி இருக்கிறோம்? எந்த சிந்தனையில இருக்கிறோம்? நம்ம போகக்கூடிய காரியம். அப்ப படிச்சிருமா 16, 23 படிச்சிரு. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. என்னன்னு சொல்றாங்க? எங்க எங்க கேட்க போறோம்? இப்ப நம்ம யார் நாமத்துல கேட்கிறோம்? எல்லாத்துக்கும் இயேசு நாமத்தை போட்டுரும். ஒரு ஜெபம் முடியறப்ப பார்த்தா இயேசு நாமம் இல்லாம முடிக்க மாட்டாங்க. அந்த கேட்கக்கூடிய கேள்வி பிதாவுக்கு பிரியமா இல்ல இயேசுவுக்கு பிரியமா? ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பிரதர், நீங்க சொன்ன மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு. நாங்க சந்தோஷம். கடவுள் எல்லாம் சேர்த்து வச்சார். கடவுள் என்ன சேர்த்து வச்சா? அவருக்கு என்ன வேலை? ஆனாதான் வேதம் நல்லா சொல்லிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 சீக்கிரம் படிச்சுங்க. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும். என்ன சொல்றாங்க? பிள்ளைகளை எதுல வளர்க்கணும்? எப்படி வளர்த்துருக்கோமா? அப்ப என் புள்ள 400 மார்க் எடுக்கிறேன், 800 மார்க் எடுக்கிறேன், எடுக்குமா? திட்டுவோம் கண்ணா அப்படின்னா. அதை எடுத்து வந்தோன்னா அவளுக்கு மண்டையிலே ஏறலைங்க. எங்க ஏறல? ஒன்னே ஒன்று சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இந்த வேதத்தை எழுதினாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க இந்த வேதத்தை. ஆனா இங்க படிச்ச பேப்பரை எழுதுறதுக்கு நம்மளால முடியலையே. நம்ம பிட் அடிக்கிறோம். நல்லா கேட்டுக்கிறோம். என்ன அடிக்கிறோம்? படிச்ச பூரா பிட் அடிக்கிறது தான். ஆனா அவங்க எழுதுனதுலாம் என்னைக்கும் சொன்னதை மெமரி வச்சு எழுதுவாங்க. நாள் அப்ப நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? அப்ப அவர் சொல்றார், படிமா. கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளை எதுக்கு வளர்க்க முன்னாடி இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை கடவுளுக்குள்ள வரணுங்க, இன்னும் கடவுளை பற்றி கொள்ளணுங்க, இதை செய்யணுங்க. என்ன நம்ம பிள்ளை எவ்வளவு கடவுள இருக்கு லிஸ்ட் போட்டா தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது குற்றம் சொல்ல இதெல்லாம் ஏன்னா நடைமுறையில் நடக்கிறது தான்.
நம்ம போறது ஓசி சாப்பாடு சாப்பிட போறோம். எதுக்கு போறோம்? ஓசி சாப்பாடு சாப்பிட போறோம். அதுக்கு இவ்வளவு கவுன் போட்டுட்டு போய் நின்று போட்டா பிடிச்சு அது ரோடெல்லாம் கூட்டி மேடெல்லாம் கூட்டி கொஞ்சம் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா போட்டா பிடிக்கணும். ஆர்டர் எப்படி? இது கர்த்தருக்கு சிச்சைங்க. அது கர்த்தர் சொன்னது. நீ மேடைக்கு போறப்ப நல்ல அங்கி மாதிரி மாட்டிட்டு வா, அப்புறம் போட்டா பிடிச்சாக்க உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் சில இடத்துல சும்மாவே அப்படியே போயிடுவேன். என்னை பார்த்தாரியா இல்லை என் ட்ரெஸ்ஸை பார்த்தாரியா? அழுக்கா இருக்கு. மனுஷனா இருந்தா அழுக்கு தான். என் மனசை பாரு, நல்லா இருக்கணும் தான் வந்து. அப்புறம் சிந்தனைகள், ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான், இது ஒரு குற்றப்படுத்தல. நான் கர்த்தருடைய சிக்ஷையில நான் இருப்பேன். நான் ஆள் கர்த்தருக்கு பிரிய என்ன இருக்குது அந்த இடத்துல என் பிள்ளை எளிமையா காட்டியிருந்தா எப்படி இருக்கட்டும். என்ன மாட்டா நீ இவ்வளவு வசதியா இருக்கிற, உன் பிள்ளைல இப்படி தங்கமா இருக்குது சொல்லுவாங்களா? ஏன்னா எது கேட்டாலும் கொடுத்துறாரு. ஆனா கொடுக்குற 2 பேர் கொடுக்குறாங்க. ஒன்று பிசாசு கொடுக்குது, இன்னொன்று கடவுள் கொடுக்குது. எப்படி பிசாசு கொடுக்குது, எப்படி மனுஷனுக்கு கொடுக்குது? படிச்சிருமா? எபேசியர் படிச்சிருமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனைகளையும் அவர்களை வளர்ப்பீராக. என்ன சொல்ற? எதுல செய்ய வளர்க்கணுங்க? எதுல வளர்க்கணும்? போதனையில வளர்க்கணும். அப்படிங்க, சீக்கிரம் படிச்சிருமா? வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. என்ன சொல்றாங்க? இப்ப வேலை செய்யறவங்க எப்படி இருக்காங்க? வேலை செய்யறவங்க எப்படி இருக்காங்க? கர்த்தருடைய சிட்சையில படிமா, அந்த வசனத்தை படி வாசிக்கிறோம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல இப்ப நம்மள ஒரு ஆள் வேலைக்கு கூட்டு போனா நம்ம அவங்க உத்தமனா இருப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். உத்தமனா இருப்போமா? 10 மணிக்கு வேலை தோடுறோம்னு வச்சுக்கலாம். 10:30 ஆச்சுன்னா என்ன செய்வோம்? திட்ட மாட்டாரு. என்ன வரைஞ்சல இல்லை வரது கேட்டாரு. சரி வேலை ஆரம்பிக்கும். நேரம் ஆகுதுன்னு இங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போவோமா? கர்த்தருடைய சிக்ஷைக்கா முன்கூட்டியே இருப்பார். ஏன் சொல்றேன்னா, அவரு 38 வருஷமா இருந்த அந்த முடியாத அவனை பார்க்கறது எப்போ போனாரு? அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே போய் நின்னாரு. ஒரு அடலே சொல்லுவோமா? எப்ப நின்னாருங்க? இவர் போய் நினைக்கிறாரு. போனோன்னு நீ நடக்க சௌரியமா நட. அப்ப அவன் என்ன செய்வான்? நடக்க சௌரியமான்னு கேட்டோடனே அவன் ரொம்ப கதையை பேச ஆரம்பிச்சான். என்னை நடக்கணும்னு ஆசை, எவனும் தூக்கி போக மாட்டான். அப்ப அவன் வந்து ஜெபம் பண்ணானா? இல்ல அவன் ஜெபம் பண்ணான 38 வருஷம் ஜெபம் பண்ணானா? ஆனா 38 வருஷம் அந்த தேவதூதரே பார்த்துட்டு இருந்தான். ஒரு அடையிலே சொல்லுவோமா? அவனுக்கு வேற சிந்தனையே இல்லை. அந்த தேவதூர் வந்தா இறங்கினா நான் குணமாயிருவேன், தேவதூர் வந்தா குடத்தை கலக்குவாங்க, நீ குணமாயிருவேன். அந்த 38 வருஷம் அந்த குடத்தையும் தேவதூரை பார்த்து பார்த்து அவன் மனசு நொந்து போயிருக்கிறதுனால தான் அந்த நொந்து போனவங்களுக்கு படிச்ச மாதிரி யோவான் 16:23-22 படிச்ச மாதிரி உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அவன் 36 வருஷமா இருந்தவனுக்கு சந்தோஷம் வந்துச்சா வரலையாங்க? சரி, சந்தோஷம் வந்துன்னு போய் நிறைய பேண்ட் சட்டெல்லாம் போட்டு வந்தானா? அவன் எங்க பார்த்தாரு? தேவனுடைய ஆலயத்துல பார்த்தாரு. தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்போது அவன் என்ன புட்பேண்ட் போட்டு வந்தானா? இவர் அங்கி மாட்டிருந்தானா? அந்த 38 வருஷம் உள்ள ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? அழுக்கா இருந்திருக்குமே. அப்ப இயேசு அவனோட போய் பேசினாரே, இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏன்டா தேவாலயத்துக்கு அந்த கேட்போமா? இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனாக்க எவ்வளவு ட்ரெஸ் 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து வைப்போம். இந்த ட்ரெஸ் இந்த வாரம் போட்டு போனோம், இங்கே தூங்கிட்டு பக்கத்துல அதை போட்டு வந்தா நம்ம இந்த வாரம் இதை போட்டு போனோம். இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் மொழிஞ்சி. ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம்
செய்யல. அவன் உடனே சொன்னான், தேவனுடைய பிரியமான காரியம் எனக்கு இருக்குது, அது இதை பத்தி எதையும் நான் கவலைப்படல, நான் பாயை எடுத்துட்டு போறேன் என்று சொன்னான். நீ பாயை எடுத்துட்டு போறது இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்க. அவர் சொன்னாரு செஞ்சேன், அதான் ஆர்டர். ஒரு அழில சொல்லுவோமா, 36 வருஷம் 38 வருஷமா இருந்தவன் சொன்ன ஒரே வார்த்தை, அவர் சொன்னார் நான் செய்தேன். இன்னைக்கு ஏன் புள்ள சொன்னா செய்தா. இன்னைக்கு காலைல கூட என் மகளை திட்டினேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி என் நிற்கிறான். எதுக்கு? பரீட்சைக்கு போனோம். இன்னைக்கு பார்த்தா நான் மேல போய் எழுப்புறேன். நாங்கள் ஒப்புற சட்டம் போட்டோம். போன வாரம் கண்டினியூ. அப்ப அவரோட தேவை என்ன இருக்குது? இது ஒரு டம்மி பீஸுங்க. சபைங்கிறது ஒரு டம்மி. நான் எப்படிங்க முன்னுக்கு வருவேன்? எப்படி முன்னுக்கு வருவேன்? வர முடியுமா? ஒரு காலம் முடியாது. இயேசு மேல பிரிய இருக்கணும், பிதா மேல பிரிய இருக்கணும். அப்பதான் ஆசைப்படுவான். யோக பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் எல்லாமே போச்சு. எல்லாமே போனோடனே உட்காந்து அழுகுறான். என்னன்னு அழுதான்? அழுதானா? அழுதானா? நம்ம என்னன்னு செய்வோம்? இந்த 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிச்சு பாருங்க. அப்படியே கை வச்சுது, எபேசியர் கை வச்சுட்டு சீக்கிரம் படிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. என்ன செய்யலங்க? அவன் யாருக்காக இருந்தான்? கொண்டாட்டிக்கா இருந்தானா? பிள்ளைகளுக்கா இருந்தானா? ஆடு மாடு 1000 இருந்துச்சு, எல்லாத்துக்கும் அதுக்காக இருந்தானா? பாவம் செய்யவ யாருங்க? தேவனுடைய பிள்ளைங்க. எதுவுமே பாவம் செய்யல. பாவம் எதுனா செய்யல, வார்த்தை கொட்டல. படிச்சல் கூட சொன்னார், அதிகமா பேசுறதுனால என்னாச்சு? ஆயுசு குறைஞ்சி போயிடும். அப்ப யோபு சொல்றார், படிங்க, சீக்கிரம் படிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. இல்லை. தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. தேவனை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? உடனே ஞானஸ்தானம் எடுத்ததுன்னு பேசுவோம். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், திருவிருந்து எடுத்தேன், அந்த சபைக்கு அவளை கொடுத்தேன், அந்த சாமியார் வந்து செக்கா கொடுத்தேன், அவனுக்கு ஊழியக்காரனை வீட்டில் கூட்டி அந்த குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவோம். என் பிள்ளை மக்காவே இருக்குதுங்க. அப்ப யோபு சொல்றான், அப்படி சீக்கிரம் படிச்சிருப்பான். அப்ப ஒண்ணு கூட மேல படிமா 2 வருஷம். என்னன்னு சொல்லுங்க? நாம் நிர்வாணியா அந்த முன்னாடி அதான் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எதையும் சகிச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய பாலிசி. எதையுமே சகிச்சுட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் இருந்தோம்னாக்க நம்ம கர்த்தருடைய பிள்ளை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைனா எதையுமே சகிக்கணும். சாப்பிட்றதுல இருந்தாலும் அதுல மாணிக்கமா இருக்கணும், அதே மாணிக்கத்துல இருந்தாலும் மாணிக்கமா இருக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் எப்படி இருக்கோம், கொஞ்ச நேரம் எப்படி பார்க்கிறோம், இன்னைக்கு நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குது யோசனை பண்ணுவோமா? அப்ப நம்மளுடைய என் நாமத்தினால எதை கேட்குறீங்க? இப்ப நீங்க கேட்டதுல இயேசுக்கு பிரியமா இருக்குமா? இயேசுக்கு பிரியமா இருக்குமா? என் புள்ள இந்த பைபிள் பூரா முடிச்சிருக்காரு ஆண்டவரே, அதுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? 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 இதுக்கு டியூஷன் அனுப்பியிருப்போமா? இதுக்கு டியூஷன் பண்ணிருப்போமா? ஆனா மார்க்கு கணக்குல 40 தான் வாங்கியிருக்கானு எங்க சொல்லுவோம்? நல்ல மேத்ஸ் டீச்சரா பாரு, அது சந்து பொந்தா இருந்தாலும் போயிட்டு படிச்சுட்டு வா. வேதனை. அதனால அல்ப விசுவாசியா இருந்துரு, நல்ல விசுவாசியா இருக்காத. அப்ப என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி மாற போகிறது? அப்ப நான் யாரு பிள்ளைய நான் எதுக்கு வளர்க்கணும்? சிம்சோனை பெற்ற பொழுது அவங்க அப்பன் கேட்டான். என்ன கேட்டான்? எப்படி பிள்ளைய இன்னைக்கு எந்த பிள்ளைய பெற்றுனாலும் தேவன் நம்ம கேட்டிருக்கோம். அந்த கேள்வி கேட்டிருக்கோமா? இப்ப எனக்கு புள்ள பிறந்திருக்குங்க, இதை எப்படி வளர்க்கணும்? ஆனா நான் கேட்டு வளர்த்தேன்.
கேட்டு வளர்த்தேன். ஆனா எல்லாமே இப்ப எனக்கு சிரமம் இல்லை. என்னுடைய போதனை சொன்னது சரி, ஆனா அந்த போதனை அன்றைக்கு என்ன இருக்குது, மனசுக்கு ஒத்து வரல. இன்னைக்கு என்னதான் கர்ணம் போட்டா கூட கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதான் நடக்கும். அப்ப சிம்சோனை கேட்டாரு, இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொன்ன, அது மாதிரி வளர்த்து அவன் என்ன செஞ்சான்? அவனோட கெதி என்னாச்சு? எல்லாத்தோட சேர்த்து கத்தான். யாரோட சேர்த்து கத்தான்? பாவிகளோட செத்தாங்க. சிம்சோன் யாரோட செத்தான்? சும்மா இல்ல, பாவிகளோட செத்தான். அப்ப என்னுடைய மரணம் யாரை தேடி இருக்கணும்? தேவனை தேடி இருக்குமா? மரணத்தை பாவத்தில் தேடி இருக்கும். அதனால யோபு சொல்றான், என் பாவம் நான் ஒன்றும் செய்யவில்லை. நிர்வாணியா வந்து நிர்வாணியா போயிட்டேன். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, 10வது வசனம் யோபு 2:10 சொல்றாரு. அதற்கு அவள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். இப்ப யாருங்க நம்மளுக்கு மனைவி எப்படி இருப்பாங்க? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சும்மா இருப்பா, அடுத்தவங்க பிள்ளைலாம் அப்படி படிக்குது, நீ நம்ம பிள்ளை என்ன படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. அது பேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு பெண் ஊழியர் போட்டு கனமழையிலேயே என்ன செய்யறாங்க, ஊழியர் நடத்திட்டு இருக்காங்க. தேவன் நம்மளுக்கு கனமழையில ஆராதிக்க சொன்னாரா? இல்ல, அந்த இடத்துல ஆராதிச்சுட்டா கர்த்தருக்கு பிரியமா என்ன நடந்திருக்கும்? நெகேமியாவுடைய காலத்திலே என்ன நடந்துச்சு? நெகேமியா காலத்துல என்ன நடந்துச்சு? நெகேமியா தெரியுமா? யார்? ஆசாரி. அவனுடைய காலத்தில் தேவன் எதை செய்ய நினைத்தாரோ அதை அவன் செய்த பொழுது அது அவனுக்கு சக்சஸ் ஆக மாறியது. தேவன் நான் நினைக்கிறது தேவன் நினைக்கிறது நான் நினைக்கிறேன். அதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம். எல்லாம் கண்டதுக்கெல்லாம் ஜெபம். ஆனா ஜெபம் என்னைக்கு செய்யறது? இந்த காரியம் இந்த ஜெபம் பண்ணும் பொழுது இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்க நிகழ்ச்சி நினைச்சிட்டு ஜெபம் பண்ணிருப்போமா? ஜெபம் பண்ணோன்னா டேப் ரெக்கார்டு மாதிரி பேசுவோம். இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? தெரியாது. முன்னாடி உட்கார்ந்து கேட்கணும். அதான் லியோ கூட சொல்வார், உட்கார்ந்து அமர்ந்து கேட்கணும். எப்போ உட்கார்ந்து அமர்ந்து கேட்கணும்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் என்னங்க செஞ்சாங்க? அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தாவே தேவரி. என்ன சொல்றாங்க? என்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணிருப்போமா? அண்ணாள் ஜெபம் இருக்கு, அண்ணாள் மாதிரி இருக்க எல்லா காலத்தையும் சொல்றாங்க. அண்ணாள் மாதிரி இருக்க முடியுமாங்க? அவள் மலடிங்க, அவள் நிந்திக்கப்பட்டவள், துக்கம் நிறைந்தவள். அவளுக்கு மகிழ்ச்சினா என்னன்னே இல்லை. அந்த 10 பிள்ளைகளை பார்க்கறவே அவளுக்கு பத்தி தெரியும். அப்படிப்பட்டவ தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கேட்கிறார். மறுபடி படிமா அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தாவே தேவரி உமது. யாருங்க? இன்னைக்கு ஊழியக்காரர்ல பெரிய கொம்பு மாதிரி இருப்பாங்க. அது விசுவாசி அதுக்கு மேல நிற்கும். உன்னது அடியானின் கண்ணோக்கி பாரும். உன் அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அடியாளுக்கு வேண்டுதல் எப்படி கொடுக்குறா பாருங்க. அடியாளை பண்ணுங்க.
மரியாளுக்கு ஆ. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அதை உனக்கு கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இது கருத்துக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா? இந்த ஜெபம் பிரியமா. இது மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கோமா? பிள்ளைக்கு போறப்ப பரிச்சை வந்தப்ப பரிச்சை எல்லாம் சொல்லியிருக்கோமா சொல்லியிருக்கோமா? இது மாதிரி சொல்லியிருக்கோமா? இது மாதிரி சொல்லியிருக்கோமா? இந்த பிள்ளை பரீட்சைக்கு போதுங்க, அது உன்னோட சித்தத்தில். நான் ஷார்ட்டா சொல்றேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணணும், அங்கே வண்டியிலே இருந்தேன். ஆண்டவரே, இவருக்கு என்ன தகுதி வைத்திருக்கிறோம், அந்த தகுதியை கேட்குது. அவ்வளோதான் சொல்லிட்டுட்டான். இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஜெபங்கிறது என்ன? தேவனுடைய படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். என்ன சொல்றாங்க? உயிரோடு இருக்கிறான். யார் உயிரோட நாள்? அவன் உயிரோடு. அப்ப அண்ணாள் உயிரோட இருப்பாளா? இருப்பாளா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தேவன் அவர் எழுப்புற ஜெபத்துல பாருங்க, அண்ணாள் உயிரோடு இருந்தாதான் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேற தெரியும். அதனால அவர் உயிரோடு இருக்கனாலதான் அவள் உன்னோடு இருந்தார். அதுக்காக தான் சொன்னாரு. அதே 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 படிங்க. கர்த்தர் சொல்லுகிறவரும் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாதாளத்தில் நம்மள என்ன செய்யறாருங்க? பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் செய்கிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். நம்ம என்ன எப்படி இருக்குங்க? அதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன இது? எதை கேட்கிறோம்? என்னைக்காச்சும் ஜெபம் பண்றப்ப நான் தரித்திரம் கேட்டிருப்போமா? எனக்கு காசு இருக்க வேண்டாயா கேட்டிருப்போமா? கேட்டிருப்போமா? எனக்கு காசு கிசு ஒண்ணு வேணாயா, நீ மட்டும் போதுன்னு சொல்லியிருப்போமா? படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் ஏன்னா அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். வரியில் கூட சொன்னார், நெய் வர 600 ரூபா, நெய்யினால அபிஷேகம் பண்ணார். அவருக்கு நெய்க்கு 600 ரூபாயா? அவர் நினைச்சா மலைக்கு தான் நெய்யே ஊட்டிடுவார். அவன் எகிப்துல இருந்து ஜனங்களை கூட்டு வந்து மண்ணா போட்டவருக்கு நெய் தெரியாதா? நம்மளுடைய கால்குலேஷன் 600 ரூபா 800 ரூபா உலகத்தோட கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம்? நெய்யினால் அபிஷேகம். அப்ப சொல்ற படிங்க, சீக்கிரம் படிங்க. என்ன சொல்ற? சிறியவனை புழுதியில் இருந்தும் உயர்த்துகிறார். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லியிருக்காங்க? சாமுவேலுக்காக சொன்னார். ஒரு அலையில சொல்லுவோமா? யாருக்காக? அண்ணாளுக்கு சொல்ல. அவன் சிறியவங்க, அவன் ராஜாக்கள் மத்தியில் போய் உட்காரணும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? அவன் அண்ணாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டு. அப்ப அதான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ மகனுடைய தன்மையிலே பிதா மகிமைப்பட்டு இருப்பார். அப்ப என்னுடைய ஜெபம் 2 பேருக்கு கேட்க வேண்டும். ஒண்ணு இயேசுக்கும் பிதாவுக்கும் பிரியமா இருக்குதா? ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தர் போன வாரம் ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு இருக்கப்ப கார்ல ஏறுறப்ப என் வீட்டில் தான் கார்ல இருந்துச்சு. நான் பால் வாங்க போனேன். என்ன பிரதர்னா, இல்லை இன்னைக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அவர் என்கிட்ட பேசிட்டு காரு வந்து கதவை திறந்தோன்னா கார் வந்து கதவோட இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் பேசாம எய்த்தாப்புல ஜெயா டைலர் கடையில் உட்காந்துக்கிட்டான். வீட்டில் போய் தண்ணி கொட்டுறோம். கிட்டதை எப்படி முடிக்கணுங்கிறாங்க? ஏன் தடைப்பட்டிருக்கு தெரியா? தண்ணி குடிச்சா மாறிடுமா? போயிட்டு 2 நாள் கழிச்சு அவரை பார்த்தேன்னா நிச்சயம் பண்ணிட்டீங்களாங்க. இல்லை பிரதர்,
நிச்சயம் பண்ணல. இந்த பொண்ணு அன்னைக்கு காட்ட பொண்ணு வேற, இந்த பொண்ணு வேறன்னா என்னவா? இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? தேவனை சார்ந்து இல்லை என்றால் உலகத்தால் ஏமாற்றக்கூடியவனா தான் இருப்பான். நான் உலகத்துல ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். அப்படி ஒரு சிந்தனைகள் இப்ப மாறக்கூடிய காரியம் எப்படி இருக்குது? படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். எங்க வைக்கிறாருன்னா இந்த பூமியெல்லாம் அவர் எல்லாமே சொல்றாரு. என்னை கண்டுங்க, நான் சொல்ல ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன். நான் இந்த பைபிளுக்குலாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. வாயில பூரா தண்ணி போட்டுட்டு இருப்பேன். அப்படிதான் வாழ்ந்துட்டுமே நிறைய வாழ்ந்துட்டு. ஆனா இன்னைக்கு எதை எடுத்தாலும் எந்த நேரத்துல பேசலாம்னாலும் பேசக்கூடிய தைரியத்தை கொடுத்திருப்பாரானால் அப்ப நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கு? தேவனுக்கு சார்ந்து இருக்க வேணாம். ஜெபம் பண்றது எப்படி இருக்கிறோம்? என் ஜெபம் கேட்குமா? என் ஜெபம் கேட்குமா? சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்ற பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 8வது வசனத்தை படிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். யார் அடைத்து போட்டாருங்க? யார் அடைத்து போட்டாரு? பிதாவா? இந்த வசனம் நிறைய நேரம் படிச்சிருப்பீங்க. அது மே வசனத்தை படிங்க. நான் புறப்படக்கூடாதபடிக்கு வேலி அடைத்தார். அப்ப பூமியிலே இயேசுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் போகக்கூடிய காரியம் தடப்பட்டு போகும். நான் இயேசுக்கு பிரியம் இல்லைன்னா அதே காரியம் சொல்றாரு. அதே அதிகாரத்திலே 44வது வசனம் சொல்லுகிறது. 43 படிமா. தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொண்டு தேவன் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். எங்க கொண்டாடுறாங்க? மேகத்தால் மூடிக்கொண்டார். இப்ப மேல போலங்க. அப்ப நம்மளுக்கு பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்குமா? உட்பிரவேசிக்கணும். எங்க இருக்கணும்? இயேசுக்கும் பிரியமா இருக்கணும், பிதாவுக்கும் என் ஜெபம் பிரியமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகும். இல்லைன்னா வந்த மாதிரியே போயிடும், போன மாதிரியே வந்துடும். ஆனால் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணக்கூடிய தேவன். படிச்சிருமா? எபேசியர் படிச்சிரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரம் படிச்சிரு. எல்லாருமே வேலைக்காரன். நான் ஓனர் கிடையாதுங்க. நான் யாருக்கு வேலைக்காரன்? எல்லாத்துக்கும் வேலைக்காரன். அப்ப நீ என் வேலையில உண்மையா இருக்கணும். நான் முதலாளின்னு சொல்றது அல்ல. அப்ப சொல்ற அது படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து. நம்மளுக்கு எஜமான் யாருங்க? நம்மளுக்கு எஜமான் யாரு? யாருங்க எஜமான்? யாரு? ரூபன் கடை வச்சிருக்கான். தக்காளிக்காரன் முதலாளின்னு தான் கூப்பிட்டோம். என்ன இருக்கிறோம்? முதலாளி பார்த்து போடுங்க. அவனுக்கு முதலாளி யாரு? ஆனா நம்மளுக்கு முதலாளி யாரு? தேவன் முதலாளியாக வைத்திருப்பாயானால் எல்லாமே எப்படி இருக்கும்? அதான் மறுபடி படிமா. போல சரீரத்தின்படி நடுக்கத்தோடும் கீழ்ப்படிந்து நாங்க சொல்றாங்க, மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக நாங்க செய்யறோம். இன்னைக்கு ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு? இயேசு பார்வைக்கு ஊழியம் செஞ்சாரா? பிதாவுக்கு பிரியமா ஊழியம் செஞ்சாரா?
அந்த 38 வருஷம் குணமானது அந்த சீசர்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சீசர் தெரியுமா? என்னைக்காச்சும் உட்கார்ந்து கேட்டிருக்கம்மா? இல்ல அவங்க தான் கேட்டாங்க, நீ ஏயா என்னைக்கெல்லாம் விட்டுட்டு போறேன்னு கேட்டாங்களா? எங்க யார கூட்டிட்டு போகணுமோ இயேசுக்கு நல்லாவே தெரியும். அந்த 12 வார பெரும்பாடுகள் போன வாரம் எடுத்த பொழுது 12 வார பெரும்பாடுகள் சரி வந்த பொழுது என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு. அது திரும்பி பார்த்தா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காரா? நம்மளுக்கு எல்லாமே சொல்றாரு. எல்லாத்துல விசன் மூலம் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப 12 வார பெரும்பாடு உள்ள ஸ்திரியையும் 38 வருஷம் உள்ளவனையும் தேவன் யார் பார்த்து செஞ்சா? யாரை பார்த்து செஞ்சா? அவள் எண்ணத்தை பார்த்து செஞ்சா. 12 வார பெரும்பாடு ஒரு ஸ்திரீ, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, காசு பணம் எல்லாம் போச்சு, உறவுகள் போயிட்டாங்க, இனிமேல் நான் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான். பாருங்க, இன்னைக்கு காலைல பேப்பர்ல பார்த்தேன், ட்ரெயின்ல வந்து கல்யாணம் ஆகி வயிற்றுல புள்ள இருக்குது, காதலனும் அந்த காதலியும் ட்ரெயின்ல விழுந்து அதை படம் போட்டுருக்காங்க. அந்த சிசு மட்டும் தனியா போய் விழுந்துட்டாங்க வயிற்றுல இருக்க புள்ள. இதெல்லாம் கடவுளோட பிரியமா? கல்யாணத்துக்கு போய் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம். இந்த கல்யாணம் பொண்ணு இதான் கடவுள் கொடுத்தது, இதான் மாப்பிள்ளை கடவுள் கொடுத்தது சொல்லியிருப்போமே. இது கடவுள் கொடுத்ததா? கடவுள் கொடுத்ததா? இதுக்கு சாமியார்ல இருந்து அம்மாங்களும் ஊழியக்காரங்களும் எல்லாமே ஜெபம் பண்ணுவான். ஆனா கர்த்தர் சேர்த்ததை மனிதன் பிரிக்காது இருப்பதாக. மனுஷனால பிரிக்க முடியாதுங்க. அவர் சேர்த்து இருக்காருன்னா இது வரைக்கும் யாரையுமே சேர்த்து வைக்கல. கர்த்தர் சேர்த்ததாக பொய் சொல்றாங்க ஒழிஞ்சு யாரையுமே கர்த்தர் சேர்த்து வைக்கல. சேர்த்திருந்தா அது லட்சாதி கதையா வாழ்ந்து கொண்டிருக்கும். யாருக்கு குறைபாடு இல்லாமல் வாழ்ந்தது. மனுஷன் பார்க்க அந்த பொண்ணு அழகா இருக்குது, இதை போய் கேளு, அதுக்கு என்ன? கர்த்தர் என்னை காட்டினார். என் தம்பி அப்படிதான் சொன்னான். அந்த பொண்ணை பார்த்தோன்னா தான் என் கனவுல வந்துச்சு. அதை இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? நல்ல டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ கடவுள் எங்க இருக்காரு? அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஓப்பனா சொல்றாரு, என்னடா உனக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு பாண்டிச்சேரியில் இருக்கப்ப அப்போ பாண்டிச்சேரியில் வேலை இருக்கோம், எனக்கு மிஷன் வந்துச்சு. எங்கள் அண்ணன் அது ரெண்டாவதுங்க உடனே ஆடுவார். ஆடி எப்படியோ கல்யாணத்தை முடிச்சு வந்தோடனே மிஷன் வந்தவன் என்ன செஞ்சிருக்கணும்? வந்தோடனே எனக்கு ஆப்போச்சு வெளியே வைக்கணும். இத்தனைக்கு அவங்க அப்பா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஏன்னா ஓப்பனா சொல்லணுங்கிறதுல தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவங்க கையை அசைச்சு எவ்வளோ லட்சத்தை சம்பாதிக்கலாம். சாகுற வரைக்கும் ஒரு வீடு இல்லாமல் போனார். சாகுற வரைக்கும் வீடு இல்லைங்க. அவர் கொடுத்த பென்ஷன்ல தான் சாப்பிட்டார். அந்த பென்ஷன்ல கூட ஊழியம் செஞ்சார். ஆனா பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்னாச்சு? எல்லாமே வேஸ்ட். அப்ப எதுக்கு சொல்றேன்? கர்த்தர்ங்கிற பேரை வச்சு டூப்ளிகேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கர்த்தர்ங்கிற உண்மை இல்ல. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட சிந்தனைகள் இனிமேல வர ஜெனரேஷன் கர்த்தருக்குள்ள வளர்த்து பாருங்க. அப்ப சொல்றாரு, மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல் படிமா. அந்த வசனத்தை சீக்கிரம் படிச்சிருக்கோம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. நம்ம யாருக்கு இருக்குங்க? கிறிஸ்துவை பிரியப்படுத்து. கிறிஸ்துவை பிரியப்படுத்த பிதா பிரியப்படுத்துவார். கிறிஸ்துவை பிரியப்படுத்தினா பிதா பிரியப்படுத்துவாரோ படுத்த மாட்டாரா? இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சிந்தனைகள், நம்மளுடைய காரியம் எப்படி போய் கொண்டோம். தானியேல் தேவனுக்கு முன்னாடி பேசினார். தானியேல் தேவனுக்கு முன்னாடி பேசினார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பேச படிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால். நல்லா கேட்டுங்க, ஒவ்வொன்றும் படிச்சு, ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லுங்கிறதுக்காக. தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனுக்கு என்னங்க தலைவிதி வச்சிருக்காங்க? தலைவிதி என்ன வச்சிருந்தாங்க? சிங்க குகையில போடணும்னு சொல்லிடுறப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? நம்ம எப்படி இருப்போம்? உங்களுக்குள்ள மார்க் எடுக்காதுங்க. இன்னும் கடவுள் சொன்னாக்க நம்ம கடவுளை என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? தேங்க்ஸ் சொல்லுவோமா? இல்ல அதிக மார்க் எடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? பாருங்க, தானியலோ வென்றார். ஏன்னா அப்பே ஜெயிச்சுட்டாங்க. எப்படி ஜெயிச்சான்? சிங்க குகையில செவிக்கல. அவன் என்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்தானோ அன்னைக்கே ஜெயம். இன்னைக்கு நீ ஜெயம் பெற வேண்டுமானால் தேவனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து பாரு. உண்மையா உட்கார்ந்து பாரு. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றதுனால நான் சொல்றேன், ஜெபம் பண்றதுல வேஸ்ட்னுவேன். மனநிலை, என் மனநிலை ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? என் மனநிலை எப்படி இருக்கும்? வேற இருக்கும். உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அடிக்கடி நீங்க சொல்றாங்க, ஒருவர் எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அங்க ஜெபம் இருக்கு. இன்னைக்கு 5000 பேர் ஒரு இடத்துல உட்காந்து 5000 பேர் ஒருமனப்பட்டிருப்பாங்களா? ஒருமனப்பட்டிருப்பாங்களா? அப்ப அங்க எவ்வளவு ஜெபம் எடுப்பாங்க. தேசத்துக்காக, காற்றுக்காக, நரிக்காக, கூடுக்காக, குருவிக்காக எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம்லாம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா எவனு என் மனநிலைக்கு சரியில்லை என்று அவர் கல்லெறிய தூரம் தாண்டி போய் தேவனோடு ஜெபம் பண்ணாரு. அவர் பண்ண ஜெபம் கூட சக்சஸ் ஆச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷனை பிரியப்படுறோம். அங்க பாரு, எல்லா உலகத்துக்கு ஜெபம் பண்றாங்க, கத்திரிக்காய் ஜெபம் பண்றாங்க, எல்லாத்துக்கும் சேவம் பண்றாங்களா? அந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கும் ஜெபம் பண்ணுவாங்களா? ஆனால் இன்னைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜெபம் கேட்க வேண்டுமா? நான் பிதாவை நோக்கி இருக்க வேண்டும். படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலின் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, அவன் என்ன செஞ்சான்? நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் இருக்குது. நான் போன வாரம் நடக்குது. நான் இருக்க போனேன், நான் பேசணும். எங்க போயிட்டு வரேன்? எங்க போயிட்டு வரேன்? நான் ஊழியக்காரனா? நான் ஊழியக்காரனா? சிந்தித்து பாருங்க. படிமா, அந்த வசனத்தை படிமா. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ய. பாருங்க, அவனுக்கு கையில் தட்டாச்சு. உனக்கு சிங்க குகையில போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் 3 வேளை தொழுதுட்டு இருந்தான். விடாம தொழுதுட்டு இருந்தான். நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? டைமுக்கு வரான். இது என்ன ஆடு பாடு மாதிரி. ரூபன் வீட்டுக்கு போனாக்கா அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா போனாக்கா ஒன்று போச்சுன்னா அந்த பட்டிக்குள்ள எல்லாம் உள்ள போயிடும். அப்போ தான் எண்ணுவாங்க. எண்ணிட்டு 1 குறையுது 2 குறையுதுனாக்கா அது பின்னாடி வரும். பூ காணு கத்திட்டு வரும். படிமா, சீக்கிரம் படிச்சிருக்கேன். பின்பவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் காரியத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை இப்ப தானியேல் மீறினான்னா மீறலையா? யாருக்கா மீறினா? இப்ப நம்ம மீறி இருக்க முடியுதா? ஐயா நான் வரமாட்டேயா, எனக்கு கடவுள் தான் முக்கியம் இருக்க முடியுதா? இருக்க முடியுதாம்மா? இப்ப தானியேல் சிங்க கோயில்கள் பேசுவானுங்க, நிறைய பேசுவாங்க. அவனுடைய இது பாருங்க. அப்ப சிங்க கோயில வெல்லுவதற்கு அவன் ஏற்கனவே வென்று விட்டான். 3 வேளை தொழுது கொள்ளப்படும். அப்பதான் அந்த ராஜா கேட்பார். 24வது வசனமான்னு பாருங்க. தானியேலின் குற்றம் சாட்டின மனுஷரையோ மேல படிமா. அப்பொழுது ராஜா தனி மேல படிங்க. அது ராஜா கெபியின் கிட்டே வந்து நல்லா கேட்டுங்க. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, ராஜா கெபி கிட்டே வந்து உயர சத்தமாய் என்ன சொல்றாங்க? யாரு துயரம்? ராஜாவுக்கு. அவனுக்கு என்ன துயரம்?
அவனுக்கே துயரம். ராஜாக்கு துயரம் வேணுமா? அவனுக்கு சோத்து கவலையா, தண்ணி கவலையா? நல்ல மனுஷன் சாக போறானே. இன்னைக்கு என்னைக்காச்சும் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? இன்னைக்காவது ஜெபம் பண்றோமா? அரைவரையா ஹார்ட் அட்டாக்ல இருப்போம். ஜெபம் பண்றோம், எல்லா ஊழியக்காரனும் வருவோம், கையை நீட்டிட்டு பேசுவோம். அவன் எவ்வளவு பாவம் செஞ்சான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தானியேலு 3 வேளை தொழுது கொண்டவன். அவனுக்கு எந்த தீங்கு வரக்கூடாது என்று துயர சத்தத்துல போய் கெபியில நின்ன தேவனுடைய தாசனாகிய மனிதனே. படிமா, வசனத்தை படிமா. தானியேலே, ஆ, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் ஆ, உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை. உள்ள இருக்கிறது என்ன தெரியல அவனுக்கு? உள்ள இருக்கிறது தெரியலங்க. அப்ப தொழுதலை பார்த்தான், உயிரோடு இருக்கிறத பார்க்க முடியல. அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய கிருபையோ வரக்கூடிய ஆசீர்வாதமோ யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியே வரும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதமும் கிருபை எனக்கு சூழ்ந்திருக்கும். அப்ப தானியேல் அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க. அப்பொழுது தானியேலே, தானியேலே, ராஜாவை நீர் வாழ்க என்றும். யாரு வாழ்கன்னு சொன்னாங்க? சொல்லு படிமா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் சேதப்படுத்தாத அளவுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதோ என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றவாளியாக காணப்படேன். என்னங்க இருக்கு? அவருக்கு முன்பாக நான் குற்றவாளியாய் காணப்படேன். இன்னைக்கு தேவன் முன்பாக நான் குற்றவாளியா இருப்பேனா இருக்க மாட்டேனா? படிமா, அந்த வசனத்தை படிமா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதோ வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்படேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப யாருடைய ஜெபம் கேட்கும்? நம்ம செய்யற ஜெபம் குற்றத்தோட ஜெபம் பண்றோமா, குற்றம் இல்லாம ஜெபம் பண்றோமா? எப்படி சொல்லுங்க பாப்போம். ஊழியக்கார யோக்கியமா, இல்ல எந்த சாமியார் அம்மாக்காரன் தான் யோக்கியமா? எல்லாம் ஒரு பிளஸிங். அப்படி வந்து போக்கஸ்ல போறது. ஆனா தானியேல் சொல்றான், நான் எந்த பாவமும் செய்யல. யோபு சொல்றான், எந்த பாவமும் செய்யல. ஆனா எதுவுமே யோபு கேட்கல. எனக்கு பிள்ளைய கூட, பொண்டாட்டிய கூட, சொத்தை கூட, சோக கூட கேட்கல. ஆனா தேவன் சொன்னது அவர் நிறைவேற்றியே முடிப்பார். தேவன் சொன்னது நிறைவேற்றிய முடிப்பார். படிச்சு முடிச்சுமா, சீக்கிரம் முடிச்சு. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு. யாருக்கு சந்தோஷம் இருந்துச்சு? தானியேலுக்கா ராஜாவுக்கா? அப்ப உன்னால யார் சந்தோஷப்படணும்? யார் சந்தோஷப்படணும்? நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா, தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உன்னை கண்டு அடுத்தவங்க சந்தோஷப்படணும். நம்ம மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுட்டு போனாக்க இதெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளையா? வேதத்தை நல்லா படிங்க. சபை ஒரு நாடக மேடை. சபை ஒரு நான் ஆர்வம் குறிப்பேன் பேசுவேன். ஆனா அது நாடக மேடை. ஆனா உன் இருதயத்தில் எழுத வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும். ஒரு தடவை சீட்டு எழுதுங்க, சீட்டு எழுதி வீட்டில் வச்சுட்டு விட்டேன். அப்புறம் போய் எடுத்துட்டு வந்தா பெற்றதா சரி. எதே ஒண்ணு போன வாரம் என்ன பேசுனேன்? நீதிமான். அப்ப நீதிமான் எப்படி இருக்கும்? நீதிமான் ஜெபம் கேட்கப்படுமா? படாது கேட்கும். இப்ப நீதிமானா இருப்போமா? இருக்கலாம இருக்க முடியாது. நம்ம நீதிமான் இல்லைங்கிறது பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க, முடிச்சிருவோம். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்ன? உங்கள் சாந்த குணம் எல்லாம் மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. என்ன இருக்குங்க? மனுஷருக்கு தெரிந்திருப்பதாக. நம்ம குணம் யாருக்கு தெரியும்? யாருக்குங்க தெரியும்? இப்ப என்னை கொண்டு நீங்க சாட்சி சொல்லுவீங்களா?
சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இல்ல உங்களை கொண்டு நான் சாட்சி சொல்லுவேனா? சொல்ல முடியுமா? முடியுமான்னு கேட்கிறேன். இதெல்லாம் படிச்ச வசனம் தான், ஆனா அர்த்தங்கள் புரியல. இப்ப வர்ஜில் நல்லா வெள்ள அடிக்கிறாரியா, அவர்கிட்ட இருக்க சார்ந்த குணம் தெரியுமா? சார்ந்த குணம் தெரியுமா? தெரியா. நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர ரோட்ல மார்த்தல் போதுறா, சார்ந்த குணம் தெரியுமா? சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்ன சொல்றாங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு செய்ய முடியுமா? சொல்லுங்க பாப்போம். வியாதியா படுத்திருக்கிறோம், அவங்கள்ட்ட போய் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? என்னால முடியல. நான் எவ்வளவு பேசி பார்த்தேன், முடிஞ்சு பார்த்தேன். இதுதான் நிர்பந்தம்னு தீர்மானிக்கப்பட்டது. படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்றாங்க? அப்ப எல்லாவித புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுக்குள் ஆள கடவுது. ஒரு அலையில சொல்லுவோமா? நம்மளுக்கு ஆளாதனால்தான் அடுத்த வசனம் சொல்றாரு. சீக்கிரம் என்ன சொல்றாங்க? ஏங்க ஏன் இதெல்லாம் நினைச்சு நம்ம இன்னைக்கு கடைசி நம்ம எடுத்துக்கணும். இது 100 தடவை படிச்சிருவோம். படிக்கிறோம்னா கடைசின்னு படிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு கடைசின்னு எடுத்து படிச்சு பார்த்தாதான் நாளைக்கு மாற முடியும். ஆனாதான் மோசையோட இருந்த அவன் பேர் என்ன? யோசுவா. அவன் சொல்லுவான், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நல்லா கேட்டு, இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள். இதான் அவர் சொல்றாரு. அவன் பவுலடியானுக்கு அந்த யோசுவா சொல்றதுதான் இங்க சொல்லப்படுது. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. கடைசியாக உண்மை உள்ள நம்மள்ட்ட என்ன இருக்குங்க? இருக்கா? உண்மை எவ்வளவு இருக்கும்? உண்மைனாவே கிலோ கணக்கில் பார்க்கலாம். உண்மை உள்ளவர்கள் எவ்வளோ, நம்மகிட்ட என்னன்னு கேட்கிறாருங்க? உண்மை இருக்கான்னு கேட்கிறார். ஜெபம் பண்றவன் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கானா? ஒழுக்கமா இருக்கானா? ஒழுக்கமா என்ன? பொட்டாட்டி தழுவிக்கிட்டு பொட்டாட்டி பிள்ளைகளை நொட்டிட்டு இப்படி ஒட்டை வச்சிருக்கவன்னா ஒழுக்கம் கிடையாது. நல்லா கேட்டு ஓப்பன பச்சையா பேசுறேன். தேவனை சார்ந்திருக்கவன் ஒழுக்கம் உள்ளவன். படிக்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். நீதி உள்ள நீதிமான் எப்படி இருப்பாங்க? நீதி உள்ளவன் எவங்களோ கற்புனா என்ன? ஒருத்தனோட தப்பா போயிட்டால அந்த கற்புக்கு மாசு படிஞ்சு போயிருது. அந்த கற்பு தான் வேத புஸ்தகம். இது மாசு படியாம இருக்குன்னா இதை உன் வயிற்றிலே வச்சிருக்கணும். இந்த பைபிள் எங்க இருக்கணும்? உன் வயிற்றுல இருக்கணும். வெளியே தூக்கி எறிய கூடாது. படிக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்னங்க இருக்குங்க? அன்பு. எதுல அன்பு வைக்கிறோம்? எதுல அன்பு வைக்கிறோம்? அன்புனா தெரியுமா? அன்புனா தெரியுமா? எப்படிப்பட்ட அன்புங்க? காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான், காட்டி கொடுத்தான், செத்து போயிட்டான். காட்டி கொடுத்த வந்த என்ன சொன்னாரு? அன்பா பேசினாரா பேசலையா? நம்ம பேசுவோமா? நம்ம சண்டை போட்ட ஆளுங்க பக்கத்தில் வந்தா நல்லா இருக்கியம்மா, சந்தோஷமா இருக்கியா, மறந்துட்டு எல்லாம் மறந்துட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும் சொல்லுவோமா? காட்டி கொடுக்க போறதுக்கு வழி அனுப்புனதே இயேசு. நல்லா கேட்டுக்கோங்க. நீ உன் வேண்டிய வேலைய நீ போய் செய்யுன்னு சொன்னாரு. அவன் செஞ்சுட்டு வந்தான். வந்தப்ப கூட சொன்னாரு, சிநேகிதனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அது மாதிரி கடவுள் இருப்பீங்க. அது மாதிரி மனுஷன் யாரு இருப்பா? அப்ப பிதா பெத்த பிள்ளை எப்படி அவட்ட பிள்ளையா பெற்றிருக்கு? ஏன் பிள்ளை எப்படி இருக்குது? படிச்சிருப்பான். சீக்கிரம் படிச்சிருப்பான்.
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதெல்லாம் புகழ் புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நாங்க இருக்கு இன்னைக்கு ஜெபம் பண்றப்ப இதே சிந்திச்சு பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜெபம் எப்படி கேட்கும்? என் ஜெபம் எப்படி கேட்கும்? ஜெபம் கேட்டு சில கேட்டு ஜெபம் நம்ம ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாயா எல்லாம் வந்துருச்சியா. அப்ப தேவன் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்வார். தேவன் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்வாரு, செய்ய மாட்டாரு. எப்ப செய்வாரு? எப்ப செய்வாரு? நான் ஒழுங்கு உள்ளவைகள் உண்மை உள்ளவைகளுமா மாறும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்தி காட்டுவார். அதுக்குதான் சொல்றாரு பாருங்க, காயின் ஆபிலுடைய கதையை சொல்லி முடிக்கிறேன். 2 கதை தான் இருக்க, சொல்லி முடிச்சேன். காயின் ஆபில நிறைய நாள் படிச்சிருக்கோம். அவனுடைய காரியத்துல பாருங்க, அவன் ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து பலி கொடுத்தான். அவன் பலி எடுத்துக்கிட்டாரா? ஆடோடைய பலி எடுத்துக்கிட்டாரா? அவனுடைய பலி எடுத்துக்கிட்டாரா? யாருடைய பலி எடுத்துக்கிட்டாரு? படிங்க, 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. பேசினான். எழும்பி என்ன, இப்ப யாருடைய பலியை தேவன் எடுத்துக்கிட்டார்? இப்ப ஆடோடைய, அவங்க ஆடு அடித்து கொடுத்த பலியை எடுத்துக்கிட்டாரா? அவனுடைய பலியை எடுத்துக்கிட்டாரா? ஒரு அழியில சொல்லுவோமா? அப்ப நான் என்னைக்குங்க பலியா கொடுக்க போறேன்? என்னைக்கு நான் பலியா கொடுக்க போறேன்? என்னை பலியா கொடுக்கணும்னா எதிரிகள் நிறைய இருக்கதான் செய்வாங்க. அப்ப உத்தமனும் ஒழுங்கு உள்ளவனா இருந்தனா என் பலி தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்பதான் ஆட்டோட ரத்தம் மேல வந்துச்சுன்னு போட்டிருக்கான். ஆட்டோட ரத்தம் மேல வந்துச்சுன்னு போட்டிருக்கான். ஆபேலோட ரத்தம். அப்ப யாரை ஏத்துக்கிட்டாரு? ஆபேல் ஏத்துக்கிட்டாரா? காயின் ஏத்துக்கிட்டாரா? இப்ப தேவனுக்கு பிரியமா நான் இருக்கிறேனா? பாருங்க, உதாரணமா கதை, நிறைய கதை இருக்குது. அதுல சொல்றாரு 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. எழுந்து புறப்பட்டு என்ன சொன்னாருங்க? தூரத்துல வரும் பொழுது யாருங்க தெரியுமாங்க? தெரியுமா? தெரியுமா? தூரத்துல வர்றப்ப தெரியுமாங்க? அந்த இடத்துல உள்ள ஒரு மறைப்பொருளை வந்து சொல்லிட்டு போறேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவ பாவமா இருந்தான். எப்ப பாவமா இருந்தான்? கூத்தாட்டையும் அங்க இங்கேயும் தின்னுபிட்டு அவன் பாவத்துல இருந்தான். அப்ப பிதாவை தெரியல. 17ஆவது வசனம் சொல்லிக்கிறது. அந்த 17 படிமா. எப்ப தெரியுங்க? அந்த சொல்ற எல்லா புத்திக்கு மேலான படிச்சோமா? அப்ப எல்லா புத்திங்க, அவன் பேர் சொல்ல, அவன் எல்லாமே செஞ்சு சம்பாதிச்சு எல்லாம் செலவு செஞ்சுனா எல்லா புத்திக்கு மேலான ஒரு புத்தி இருக்குதுங்க நம்மளுக்கு. எல்லா புத்திங்க தேவனை அறிகிற அறிவு. ஆனாதான் பவுலடியான் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாய் நஷ்டமாய் எண்ணினேன் என்று சொன்னான். அப்ப தேவனுக்கு பிடிக்காத கரியர், சொத்து, சுகம் எல்லாமே இதெல்லாம் வச்சுட்டு நான் செய்வேன். ஆனால் எப்படி இருக்கும்? நம்ம இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். படிச்சிருப்பேன், சீக்கிரம் படிச்சு. அவனுக்கு புத்தி தெரிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். என்ன சொல்றாங்க? அவன் இந்த ஆகாரத்தை பத்தி பேசுறானா? சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல ஆகாரத்தை பத்தி பேசுறானா? எதை பத்தி பேசுறான்? எதுக்கு பேசுறாங்க? இந்த ஆகாரத்துக்கு அதான நீ என்னை விட்டு போன,
இந்த ஆகாரத்துக்கு, இந்த ஆகாரத்துக்கு தான் என் சொத்தை பிரிச்சு கொடு, நான் தனியா வாழ்றேன்னு போனேன். ஆனா அந்த ஆகாரம் உன்னை சேர்த்துக்க வைக்கலையே. இன்னைக்கு பிதா வீட்டில் எப்படி இருக்காங்க? பிதா வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாருமே 3 வேளை நல்லா கொட்டிக்கிறாங்க. நான் ஒரு வேளை கூட கொட்ட முடியல. பரிசல் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் சோறு பாட கவுந்து வந்துச்சு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? யுத்த போர் நடக்கும். என்னடி கஷ்டப்படி பட்டாசே வெடிச்சிடும். சிந்திங்க. எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான. அதனால்தான் அவன் என்னைக்கு அவன் பாவம் கழுவப்பட்டதோ அப்ப எனக்கு அவன் மூஞ்சி தெரிஞ்சிச்சுங்க. ஒரு அல்லையா சொல்றோமா? எப்ப தெரிஞ்சிச்சு? அவனுடைய பாவம். அது மாதிரிதான் யோகுடைய வாழ்க்கையில் நான் படிக்கிறேன் 48ஆம் படிக்க, நீ செய்ய நினைத்து ஒன்று தடைப்படாது, நீ செய்யறதை நீ செய்து முடியும் என்று சொன்னான். அவன் சொன்னான், நீ போய் உன் சீசர்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு, உடனே உன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். எங்க மருந்து வச்சிருந்தாரு? எங்க மருந்து வச்சிருந்தாரு? உண்மை உத்தமமா இருக்கக்கூடிய காரியத்தை தந்திருக்கிறார். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? படிச்சுமா, சீக்கிரம் படிச்சிருமா. சொல்லப்படுவதற்கு என்னன்னு சொல்றாருங்க? சொல்லுவோமா? இப்ப தேவன் பிரியமா இருக்கிறது ஜெபம் இருக்கப்பா, ஐயா நான் ஊர்ல அவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்போமா என்னைக்காச்சும்? நான் போன வாரம் கூட 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அவன் பிதாவை கூட எட்டி பார்க்க முடியாம தலை குனிஞ்சு என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே என்னை மன்னித்தருள்னு சொன்னான். ஆனா ஒருத்தன் கை நிறைய பேசினான், இவனும் நீதிமானா இருந்தான். அப்ப ஊதாரிமாவன் அவனுடைய பாவம் செஞ்சது என்னைக்கு விடுதலை பெற்றானோ அப்ப சேர்த்துக்கூடிய ஜெபம் கேட்கப்படும். அப்ப ஜெபம் எப்படி கேட்கறது? படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. அல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி. எப்படி இருந்தா? கையில காசு இருந்தா நம்ம எப்படி பேசுவோம்? கையில காசு இருந்தா எப்படி பேசுவோம்? எவ்வளவு பேசுவோம்? அவன் கையில சொத்து இருக்கப்ப எப்படி பேசியிருப்பான்? எவனையும் எடுத்தறிஞ்சு பேசியிருப்பான். இங்க சொல்றான் அப்பன்ட்ட, என்னைய உன் மகன் என்று என்னாதே, ஒரு வேலைக்காரனாக என்னை பாரு என்று சொன்னான். தாழ்த்த முடியுமாங்க? இன்னைக்கு கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காரன் சொல்ல முடியுமா? படிங்க, சீக்கிரம் படிங்க. நோக்கி தகப்பனே, என்ன சொல்றாங்க? ஜெபம் யாருங்க பரம்? பிதா இருக்க இடத்துல இருந்து நான் வளர்ந்தவன். ஆனா பிதாவை நான் மறந்து போனனால பரத்துக்கும் உமக்கும் நான் துரோகம் பண்ணிவிட்டேனே, என்னை மன்னித்தருள்னு கேட்டான். உடனே அவர் என்ன செஞ்சாரு? கொடுத்த கண்டடிச்சு வெறுத்து போட்டார். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது? இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தாங்க. கடைசியா முடிச்சிடும். பவுலும் சீலாவும் இருந்தாங்களா? என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? காலை கட்டி தொழுவத்துல மாட்டியிருந்தாங்க. எந்த அதிகாரம்? 16ஆம் அதிகாரம். சீக்கிரம் பாருங்க, எடுத்து. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16. படிமா. அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் டக்குன்னு எடுக்க வேணாமா? அணையடி அடித்த பின்பு அடைத்து எங்க வச்சாங்க? தொழுமரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியாது. மாடை கட்டி மேல எங்க கட்டி மேல கட்டி வைக்கிறது தொழுமரம். அதை மாடு இழுத்துட்டு போகக்கூடாதுங்கிறது தான் வைக்கிறது. எங்க கட்டி வச்சாங்க? இவன் வெளியே போகக்கூடாதுன்னு காலை தூக்கி மேல கட்டி வச்சுட்டான்.
அந்த இடத்துல எப்படிங்க ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றது? ஜெபம் பண்ணுவியா? நல்ல வசதியா உட்காந்து ஜெபம் பண்றோம், ஏசியில் உட்காந்து ஜெபம் பண்றோம். பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆனா தொழுவத்திலே மாட்டி ஜெபம் பண்றவன் யாரா இருப்பான் சொல்லுங்க பாப்பா? எந்த ஊழியக்காரன் இருப்பானா? அவன் 3 நாள் சாப்பிடாதவனை கூப்பிட்டு, அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுவானா? போடா நானே 3 நாளா காது அடைச்சி பஞ்சு அடைச்சி போய் கிடக்குது, இப்ப ஜெபம் பண்ண சொல்றேன். முன்னாடி எனக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆனா பவுல் அடியாமல் சீலாவை படிக்க சீக்கிரம் படிச்சிருக்குமா? ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அவன் அதற்காக ஜெபம் பண்ணானாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்மளுக்கு கதவு இதெல்லாம் வந்து ஆசீர்வாதமா சொல்லுவாங்க. சீலாவுக்கும் பவுலுக்கும் ஆசீர்வாதம் வந்து சிறைச்சாலை கதவு நெவர். அது மாதிரி தொழுவத்துல கட்டினவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், கண்டவனுக்குலாம் கிடைக்காது. கஷ்டப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய படிமா 26 படி சடிதியிலே சிறைச்சாலை அதிர்ந்தது. சொல்லுவோமா? அது கட்டுகள் ஜெபம் நம்ம எல்லா கட்டுகளும் அறுந்துருமா? எல்லாம் கூட்டம் போகுது. எனக்கு போறப்ப பார்த்தாக்க எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா புரிஞ்சுட்டா வீட்டிலே உட்காந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். புரிஞ்சுட்டா வீட்டில் உட்காந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்ப சத்தியங்கிறது சத்தியமே. ஒரு வசனத்தை படிப்போம். எடுத்துக்கல ஒருத்தருக்கு மத்திய 7ஆம் அதிகாரம் 6, 7, 8, ஒருத்தர் 18ஆம் அதிகாரம் 19, 20, 21. சீக்கிரம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் நினைக்கிறார்கள். செய்யாதீர்கள். ஒரு அதிலே சொல்லுவோமா? நான் ஜெபம் பண்றதுக்கு என்ன தேவை, என்ன தேவைன்னு இருக்கும். எலியா எத்தனை நாள் உட்காந்து 6 மாசங்கிறான், 1 வருஷங்கிறான், 2 நாளுங்கிறான். அது அவன் உட்கார்ந்த நாள் பூரா காக்கா வந்து என்ன செஞ்சிச்சு? ரொட்டியும் இறைச்சியும் போட்டுட்டு போச்சு. அப்படிப்பட்ட தேவன் உன் பக்கத்துல இருக்காங்க. நீ எப்படி இருக்க? படிமா, சீக்கிரம் படிச்சிரு. எப்படி எனில் இருக்கிறது. எந்த வசனம்? மத்தேயு 7, 6, 7, 8 படிக்க சொன்னேன். 18ஆம் அதிகாரம் 19, 20, 21 படிக்க சொன்னேன். 7ஆம் மத்தேயு 7, 8 படிமா. பரிசுத்தரை நாய்களுக்கு கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகைகளிடத்தில் போடாதீங்க. நீங்க அதுக்கு தான் சொல்ற. இப்ப படிச்சோம். நான் சொல்ல அந்த வசனம் வந்துச்சு. வசனத்தை நீட்டமா பேசுவாங்க. எங்க பேசுவாங்க? ஒரு இந்து கிட்ட ஜெபம் பண்ணுவான், கடவுள் அப்படி செஞ்சாரு பேசுவோம். ஆனா நாய்களுக்கு பண்டிகைகிட்டையும் வசனத்தை போடாதீங்க. அந்த வசனத்தை படி 6 பண்ணுவோம். பரிசுத்தத்தை கொடாதீர்கள், போடாதீர்கள். போட்டால் போடும். எப்பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கண்டறிவீர்கள், திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிற எவனும் எப்படி இருந்தா பெற்றுக்கொள்வான்? நீதிமானாய் இருந்தான். தற்றவன் திறக்கப்படும். நீதிமானாய் இருந்தான். கதவு திறக்க வேண்டுமா? இப்ப படிங்க 18ஆம் அதிகாரம். போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் எங்க பட்டிருக்குங்க? பூமியிலே ஒருமனப்பட்டிருக்க வேண்டும்.
சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ ஒரு அலையில சொல்லுவோமா? நடுப்புற யார் இருக்க போறாருன்னா இந்த இடத்துல யார் இருப்பா? இயேசு இருப்பாரா? இங்க இருப்பாரா இயேசு? இத்தனை பேர் இருக்கோம். இயேசு இருப்பாரா? இயேசு இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இதுலயே இருக்க மாட்டாருன்னா ஆயிரக்கணக்கில் இருப்பாரா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருப்போம். ஆனா அவர் சொல்றார் எல்லாம் ஒரு எண்ணமா இருக்கணும். அப்ப அங்க இயேசு இருப்பாருங்க. என்னைக்கு ஒரு எண்ணமா இருக்கிறீங்களோ இந்த இடத்துக்கு வாழ்வு உண்டு, இந்த இடத்துக்கு நல்ல ஒரு காரியம் உண்டு. அதனால தான் சொல்றார் வேதத்திலே நிறைய காரியங்கள் படிச்சு முடிச்சிருமா? சீக்கிரம் முடிச்சிருக்கேன். கூடி இருக்கிறார்களோ வந்து ஆண்டவரே என்ன சொல்றாங்க இன்னைக்கு? சகோதரன் விரோதமா குற்றம் செய்யலாம், நான் என்ன செய்யறது? இதை மன்னிக்க முடியாம நான் இன்னைக்கு எப்படி இருப்பேன்? சண்டை போட்டுட்டு வந்து இங்க உட்காந்து ஜெபம் பண்ணாக்க என் பிள்ளையெல்லாம் நல்ல டிகிரி எடுக்கணுங்க, மார்க் எடுக்கணுங்க. கிடைக்குமா? 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 கிடைக்காதா? ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. சகோதரனுக்கு விட்டு கொடுங்க, சகோதரிக்கு விட்டு கொடுங்க, உறவுக்கு விட்டு கொடுங்க. உங்க மேல குற்றம் சாத்தாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சோதரம் நான் எதை கேட்டால் இயேசுக்கு பிரியமா இருக்கும், பிதாவுக்கு பிரியமா இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. படிச்சவங்களா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையாவும் இருக்கலாம். ஆனா தேவனுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒருவரே. அப்ப ஒருவராக இருக்கிற பொழுது சொல்றாரு நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, சோத்திரம், நன்றி 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 அப்பா. எவ்வளோ காரியம் நம்ம மத்தியிலே இருக்கிறது, எவ்வளோ காரியம் மத்தியிலே இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. முழு இருதயமா, முழு பலத்தோடு, முழு சக்தியோடு அண்ணா ஜெபம், தானியல் ஜெபம், ஊதாரிமானுடைய ஜெபம், இதெல்லாம் ஜெபமா இருக்குது. அவங்கெல்லாம் மனசு மாறினாங்க. நான் இன்னும் மனசு மாறலைங்க. ஆனால் நான் கிறிஸ்தவன், ஒரு சபையில் இருக்கேன், 50 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் இருக்கிறேன். இன்னும் மாற முடியலையே, மாற முடியலையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுதே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன்,
இன்னும் ஆர்வமா. ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொல்லி ஐயா யோவான் 14:14 படியான் ஆண்டவரே, உன் நாமத்தினாலே கேட்ட அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் உனக்கு நம்பிக்கை இருந்த அந்த மலையை பார்த்து கையெழுத்து போகணும், அப்படியே போகணும். அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை கேட்கிற யாவருக்கும் நான் பெற்றுக்கொள்வான் என்று விசுவாச நீதிமானின் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு நீ வழிநடத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருடையும் ஆண்டவரே வல்லமையோடு ஜெபத்தை ஆண்டவரே அப்பா, ஒரு நீதிமானுக்காக ஆண்டவர், ஒரு நீதிமான் ஆண்டவரை லோத்துக்காக ஜெபித்த ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவரை கேட்டு 50 நீதிமானில் இருந்த ஆண்டவரே அப்பா, ஒரு நீதிமானாய் இருந்தால் அந்த ஜெபத்தை நீ நான் தள்ளிவிட மாட்டேன், அந்த தேசத்தை நான் அழித்து விட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தேன் தெய்வமே. அப்பா, அந்த மகனோடு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டேன் தெய்வம். அப்பா, விண்ணப்பங்களை கேட்ட ஆண்டவரே அப்பா, அந்த நோவா பேடை செய்யும் போதுதான் ஆண்டவரே அப்பா உன் சமூகத்தை முன்பாக வைத்த ஆண்டவரே அந்த பேடையை செய்யும் போது ஜெபத்தை எல்லாம் கேட்டே தெய்வமே. அப்பா, பிசாசுகள் நடுநடுங்கிறதற்காக, பிசாசுகளை ஓட்டுவதற்காக ஆண்டவரே என் நாமத்தினால ஆண்டவரை பேய்களை நோய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லி உன் நாமத்தை ஆண்டவர் உச்சரிப்பதற்காக, உன் நாமத்தை எங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்க அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அப்பா உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக, உன் கிருபையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். உன் நாமம் மகிமைப்படுத்துவதற்காக, உன் நாமத்தினால ஆண்டவரை எல்லா தீமை கட்டுகளை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஆண்டவரை நீர் எங்களோட இருப்பதற்காக அப்பா, அந்த மத்தேயு நற்செய்தி 18:20 அப்பா, நீர் எப்போதெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எங்க 2-3 நாமத்துல அப்பா கூடி ஜெபிக்கிறவங்க மத்தியில இருப்பேன் என்று ஆண்டவர் நீர் எங்களோட பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்பா மூவரும் ஒரே தேவனாய் ஒருமனப்பட்டு இருந்தது போல ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நீர் எனக்குள்ள வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் என்னோடு இருந்த ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை நீ கேட்டதற்காக, எங்கள் ஜெபக்கு ஆண்டவரை பதில் கொடுப்பதற்காக ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்படுத்துவதற்காக, உன் வல்லமை ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக, எங்களை எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே அப்பா உன் நாமத்தினால கேட்கிற ஆண்டவரே பிள்ளைகளை இறைவார்த்தையில் முழுக்கும்படியாக, இறைவார்த்தை சிந்தனைக்குள்ள வாழ்வதற்காக, மறுரூபம் மாறுவதற்காக, எல்லா போட்டி போராமை எல்லா நிந்தனையிலிருந்து எல்லாத்தையும் விடுதலை பெற்ற ஆண்டவரே அன்பாக வாழ்வதற்காக, அன்பாக இருப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போல் ஆண்டவரே அப்பா நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய மகனாக மகளாக என்னை மாற்றினை வழிநடத்துவதற்காக தெய்வமே உன் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையோடு ஆண்டவரே, வல்லமையோடு அக்கினி புலசோடு இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவரே, எங்கள் பாவிகள் மன்றாட்டை நான் கேட்பேன் என்று சொல்லினேன் அப்பா. நீதிமன்ற பாவிகளே தேடி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பாவியின் ஜெபத்தை ஆண்டவரை கேட்பதற்காக ஆண்டவரே ஒரு நாம மகிமைப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. 99 ஆடு இல்லையா, இழந்து போன ஒத்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நீதிமன்ற இல்லையா, பாவியையே நான் தேடி வந்தேன் என்று சொன்னீரையா. எங்கள் பாவியின் ஜெபத்தை ஆண்டவரே அப்பா கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. விபச்சாரியோட ஜெபத்தை கேட்ட தெய்வமே அப்பா, மறுதலித்தவரை ஜெபத்தை கேட்ட தெய்வமே, எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே விண்ணப்பங்களை கேட்டு நீ பதில் கொடுப்பதற்காக ஓடி நன்றி ஆண்டவரே. மனம் திரும்புவதற்காக எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்பைகளை கொடுத்ததற்காக கொடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவரே உன் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், அல்லேலூயா.